வணக்கம் from மாற்றம். What are the HR statutory and compliances? என்ன HR என்ன பண்ணோம்? Human resource. அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டாச்சுட்ரிஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஏன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரொம்ப முக்கியம்னா இது கவர்மெண்ட் ஒரு சேவிங் ஸ்கீம்ஸ் மாதிரி வச்சிருக்கு. நீங்கள் ரிட்டையர் ஆனம கையில் பணமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிஎஃப் ஒரு கவர்மெண்ட்ல நீங்கள் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதை ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் யூ கேன் டேக் தட். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வருது, உங்கள் வீட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஒரு பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் சேவ் பண்ண இந்த பிஎஃப்லேருந்து 70% to 80% நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் அந்த ஸ்கீம் வச்சுருக்காங்க. 20 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே போனால் கம்பல்சரியாக எல்லா கம்பெனிஸும் பிஎஃப் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதில் 12% எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷனும் 12% எம்ப்ளாயோடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். So PF is very mandatory for the companies who have crossed 20 employees. சில இதில் பார்த்தீங்கன்னா 10 எம்ப்ளாயிஸ்க்கு PF பண்ணுறாங்க. ஏன்னா they wanted to give us an employee benefit. அந்த ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட் எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கணும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ESI எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். ஸ்டேட் இன்சூரன்ஸ் எதுக்குன்னா நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு இடத்துல அடிபடுது, அப்போ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அது கொடுக்கலாம், இல்லை ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கொடுக்கலாம். இஎஸ்ஐக்கு ஒரு கேப் இருக்குது, 21,000 வரைக்கும் தான் இஎஸ்ஐ கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹவ் டு கோ ஃபார் த மெடிக்கல் இன்சூரன்ஸ். 21,000 தாண்டினதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பல்சரியாக எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் பிகமிங் மேண்டேட்ரி. எய்தர் கிவ் இஎஸ்ஐ ஆர் எய்தர் கிவ் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இது ரெண்டாவது மெயின் ஸ்டாச்சுட்டரி தட் ஹாஸ் டு பி ஃபாலோட். மூணாவது பார்த்தீங்கன்னா பாஷ்ங்கிறது என்னன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இப்போ ரொம்ப அது டெவலப் ஆகிட்டு வருது. என்னன்னா இப்போ மேலுக்கு தான் இது ஃபீமேலுக்கு மட்டும்தான், மேல் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் டீஸ் பண்ணுறது ஒர்க் பிளேஸில் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப சில சர்டன் ரூல்ஸ் கவர்மெண்ட் வச்சிருக்கு. ஸோ அதை பாஷை நீங்கள் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணனா இயர்லி கம்பெனிஸ் 50,000 ஃபைன் போடுறாங்க கவர்மெண்ட். பிகாஸ் பிகம் a mandatory from last year. ஸோ பாஷுக்குள்ளதையும் நாங்கள் வி சப்போர்ட், வி கிவ் ட்ரைனிங். பாஷ்னா என்ன, அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன மாதிரி கமிட்டி ஃபாலோ பண்ணணும், எல்லாத்துக்குமே நாங்கள் கைடன்ஸ் கொடுக்குறோம். திஸ் இஸ் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாச்சுட்டரி தட் ஹாஸ் டு பி ஃபாலோட். ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயி 5 lakhs 6 lakhs மேலே இயர்லி வாங்குறாங்கன்னா தேர் கம்ஸ் அண்டர் டிடிஎஸ், டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஸோ எவ்ரி மந்த்து எவ்வளோ டேக்ஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதை பேரோல் ஆக்ட் பண்ணுறது இட்ஸ் அ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஸ்டாச்சுட்டரி தட் ஹாஸ் டு பி ஃபாலோட் பை த கம்பெனிஸ். எந்த மாதிரி யாருக்கு மெயினாக பண்ணுவீங்க? எம்ப்ளாயிஸ் ஹூ சேலரிஸ் மோர் தென் 5 lakhs to 6 lakhs. அப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் தட் ஹாஸ் டு பி பே டு த கார்பரேஷன். ஸோ அதையும் கரெக்டாக எவ்ரி மந்த் பிடிக்கலாம். அது எவ்ரி 6 monthsக்கு தான் நம்ம பே பண்ணணும். ஸோ அதனால எவ்ரி மந்த் பிடிக்கலாம், இல்லை எவ்ரி 6 months ஒரு டைம் பிடிச்சி அதையும் கார்பரேஷனுக்கு கொடுக்குறோம். இது அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டாச்சுட்டரி தட் ஹாஸ் டு பி ஃபாலோடு. ஓகேங்களா? இந்த ஸ்டாச்சுட்டரிஸை கம்பல்சரியா ஆஸ் அன் HR கம்பெனி ஆர் HR எனி கம்பெனி ஹாஸ் டு ஃபாலோ திஸ் கம்ப்ளைன்சஸ். ஸோ நாங்கள் மாற்றம்ல இந்த எல்லா கம்ப்ளைன்சஸும் பண்ணி கொடுத்து கிளைண்ட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுறோம், எங்கள் கம்பெனிஸும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்.